Hi, hello friends, welcome back to our channel. தாங்கள் வந்த நோக்கம் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக வந்துட்டு வேக்யூம் கிளீனர் வாங்கியிருக்கோம். இதுதான் அது. இதோட அன்பாக்ஸ் வீடியோவையும் பார்த்துடலாம். அப்புறம் நம்ம கார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் இருக்குது. ஸோ அந்த க்ளீனிங் ஒர்க்கும் பண்ணிவிட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதையும் நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே, இதை வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். அது எப்படி ஓப்பன் பண்ணதானே தெரியல. இது ஆக்சுவலாக என்னன்னு தெரியல எனக்கு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கார் வந்து ரொம்ப நாளாக வந்துட்டு க்ளீன் பண்ணாமையே இருக்குது. இங்கே பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பேப்பர்ஸாக. ஆல்ரெடி லாஸ்ட் டைம் சர்வீஸ் போனப்போ போட்டு கொடுத்தது. அதுக்கப்புறம் நாங்கள் க்ளீன் பண்ணவே இல்லை. க்ளீன் பண்ணுறதுக்கு எங்களுக்கும் நேரமும் கிடைக்கல. அதனால சரி இப்போ இந்த வாட்டி ஏன் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் வந்துட்டு ஊருக்கு போகிறோம். ஸோ அதனால வந்து கொஞ்சம் கார் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கணும்ல. ஆமாம், இப்போ என்ன சொன்ன கொஞ்சம் கார் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கணும்ல. அதனால க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு இன்னைக்கு சண்டே. ஸோ சண்டே வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. ஓகே, இந்த சாக்கெட் வந்துட்டு இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் 2 ஹோல் மாதிரி இருக்குது. அதில் உட்கார்ற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணணும். தெரியும். ஆக்சுவலாக எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் 2-3 வீடியோ பார்த்தேன். ஸோ அதை வச்சுட்டு நான் க்ளீன் பண்ண போகிறேன்ட்ட. ஃபஸ்ட்டு இதை போட்டுருவோமா? இல்லை, இது வேணாம். ஐயோ, என்ன பண்ண போற? இருடா, ஏன்டா பதற? ஃபஸ்ட்டு இதை போட்டுருவோம். இது வச்சுட்டு இப்படி கீழே வச்சு இப்படி பண்ணணும்னா இந்த மண்ணெல்லாம் வந்துட்டு உள்ளே போயிடும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபுல்லாக நிறைய மண் இருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்துட்டு இதில் வச்சு எடுத்துடலாம். குட்டி குட்டி மண்ணாக இருக்கும்போது நம்ம வந்து எடுக்க முடியாதுல்ல. ஸோ இந்த ப்ரஷ்ஷை வச்சு சுரண்டி அதுக்கப்புறம் இதுல எடுத்துக்கும். அதுக்காக தான் இது. அப்பா உங்களை மாதிரி கேரக்டர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மிஷின் வந்தது ஒரு பெரிய வரப்பிரசாதம் சொல்லுங்க. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு எப்படி இருக்கணும்னு தெரியல. பட் நான் வீடியோவில் பார்த்ததோட சரி, அதை வச்சுட்டு தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். கொஞ்சம் நல்லா தான் க்ளீன் பண்ணுது. அந்த மேட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மண் இருந்ததுனால அந்த மேட்டை நம்ம எடுத்துடலாம் தனியாக. ஸோ அதை எடுத்துட்டு நாங்கள் மண்ணெல்லாம் கீழே போட்டுவிட்டோம். இங்கே கீழே வந்துட்டு ஃப்ளோர் மேட் போட்டிருக்கோம். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம். ஓகேங்களா? அது வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை வந்துட்டு இங்கே இருக்கிற மண்ணெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிடலாம். எப்பயுமே என்னோட இடத்துலயே தான் நிறைய மண் இருக்கும். அதாவது நான் உட்கார பிளேஸ்ல. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம வந்துட்டு காரை வந்துட்டு ஆன் பண்ணி வைக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இது போட்டு ஒர்க் பண்ண முடியும். ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் வந்துட்டு கீ போட்டு ஜஸ்ட் ஆனில் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ என்னோட பக்கம் க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்துட்டு டிரைவர் சீட் பக்கம் வந்துட்டு க்ளீன் பண்ண போகிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ மண் இருக்குதுங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏன்னா இதில் டிரைவர் சீட் பக்கம் தான் ரொம்ப நிறைய மண் இருக்குது. கடுப்பேற்றார் மயிலாட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் டிரைவர் சீட்க்கு கீழே. ஸோ அது எப்படி இருக்குங்கிறத நீங்களே வந்து பாருங்கள், எப்படி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத. கொஞ்சம் மண் இருக்குது, இன்னும் கொஞ்சம் மண் இருக்குது. பட் இருந்தாலும் முதல்ல இருந்ததுக்கு இப்போ ஓகே தானே. அதெல்லாம் நம்ம அந்த ப்ரஷ்ஷு வச்சு யூஸ் பண்ணி அதெல்லாம் தொடச்சி விட்டுறலாம். ப்ரஷ் இருக்குல்ல, இதை வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதில் ஒரு மாதிரி நைஸாக இருக்குது. ஸோ அதனால் அது வரலை. அதனால் இப்படி வச்சு நம்ம பண்ணிவிட்டு
இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஒயரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பின்னாடியும் நம்ம போயிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இப்படி இப்போ ஓப்பன் பண்ணி போகிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஸோ அதனால உள்ளே போய்க்கிறேன். என்ன யூட் எல்லாம் பண்றான்? ஏன்னா செக்கல் போடல. ஸோ அதனால உள்ளே போய்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்துட்டு பின்னாடி சீட்டுக்கு வந்துட்டேன். பின்னாடி சீட்டில் வந்து பார்த்தா தான் தெரியுது, கீழே மட்டும் மண் இல்லைங்க, இங்கெல்லாம் கூட மண்ணாக இருக்குது. இதெல்லாம் யார் பண்ண வேலைன்னா எங்கள் வீட்டு புஜ்ஜி பண்ண வேலை. ஆமாப்பா. எப்பயுமே நம்ம காரை கிளீன் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா நான் தான். அதாவது உள்ள வந்துட்டு நான் கிளீன் பண்ணிடுவேன். வெளியே வந்துட்டு பாத்தீங்கன்னா புஜியும் அவங்க அப்பாவும் வந்துட்டு கிளீன் பண்ணிடுவாங்க. உள்ள வந்து நான் கார் வாங்கினதுல இருந்து இப்போ வரைக்குமே நான் தான் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கார் மட்டும் இல்லைங்க, நம்ம பழைய கார் வச்சிருந்தால அந்த காரையும் நான் தான் கிளீன் பண்ணுவேன். அப்போ எப்படி கிளீன் பண்ணுவேன்னு பாக்குறீங்களா, ஒரு முறம் இருக்கும். அந்த முறத்துல வந்துட்டு காரு க்ளீன் பண்ண ஒரு ப்ரஷ் வாங்கியிருந்தோம். ஸோ அந்த ப்ரஷ்ஷை வச்சுட்டு நம்ம இப்படி கூட்டி அந்த முறத்தில் அள்ளி மண்ணெல்லாம் கொடுத்துருவோம். அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து இது வந்ததுனால எனக்கு வந்துட்டு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஈஸியாகவும் இருக்குது. ரொம்ப குடியே தேவையில்லை, அப்படியே உட்காந்துட்டே க்ளீன் பண்ணிக்கலாம். அதுனா கீழே உட்காந்து குமிஞ்சு மண்ணெல்லாம் வேற அள்ளவும் முடியாது. ஸோ இதனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகே, இதை பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள் கார் எவ்வளோ க்ளீனாக இருக்குங்கிறது. இது இருக்கிறதுனால நம்மளுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் ஜாஸ்திலாம் கிடையாது. இது வந்துட்டு 1000 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ அதனால சொல்கிறேன், நாங்கள் வந்துட்டு அமேசானில் வாங்கினோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு அமேசானோ இல்லை ஃப்ளிப்கார்ட்டோ இல்லை மீஷோவோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆன்லைனில் வந்துட்டு நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 1000க்குள்ளே தான் இருக்கும். ஆக்சுவலாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இதில் எவ்வளோ மண் வந்துட்டு உள்ளே இருக்குது அப்படிங்கிறத, இதை எப்படி எடுக்கலாங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஆன் பட்டன், இது ஆன் பட்டன், இது ஆஃப் பட்டன். இந்த பட்டனை, இங்கே மேலே இருக்க பட்டனை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா இது வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இது தனி. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே தான் மண் இருக்கும். எவ்வளோ மண் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். கீழே கொட்டுறேன், இவ்வளோ மண் இருக்குது உள்ள. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா, பாய் பாய்.